தீண்டாமை சுவரை அகற்றி அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் சாலை அமைத்து தரக்கோரி கொட்டும் மழையில் கோரிக்கை வைக்கும் பள்ளிப்பட்டி லூர்துபுரம் மக்கள் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டி லூர்துபுரம் கோயில் வீதியில் 123 கீழ் 3 சர்வே எண்ணில் அரசு புறம்போக்கு வழியாகத்தான் இந்த மக்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்று வருகின்றனர். தற்சமயம் வந்திருக்கும் பாதிரியார் அருள்ஜோதி ஊர் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கும் பாதையை அடைக்க முயன்றபோது அப்பகுதி மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னணியில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு மக்களிடையே பிரச்சினை வேண்டாம் என்று அறிவுரை சொல்லி சென்றார். அப்பகுதி மக்கள் கூடுகையில் லட்சுமி அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள காம்பவுண்ட் சுவர் மற்றும் கேடுகளை அகற்ற வேண்டும், எங்களுக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கொட்டு மலையில் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தமிழ்நாடு டுடே மண்டல செய்தியாளர் ராஜீவ்காந்தி. செய்திகள் வாசிப்பது ஹரிணி. எங்களுக்கு இடம் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, செத்தா கூட எங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு இடம் இல்லை, நடக்கிறதுக்கும் வழி இல்லை. நாங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி எடுத்துன்னு போகிறது, எப்படி வைக்கிறது, எந்த இடத்துல கேட்டெல்லாம் எடுக்கிறேன்றாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இத்தனை வருஷமா எதுலமா நீங்க போயிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க? சரிங்க, இப்போ என்ன பிரச்சனை நடக்குது? ஏன் திடீர்னு எல்லாம் நின்று வழி அடிக்கிறேன்னு சொல்றாங்க? எங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதி இல்லை, எதனா நல்ல காரியம் கெட்ட காரியம் ஆகிறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி விடுங்க. திடீர்னு மூடுறன்றாங்க, வயசானவங்க எல்லாம் எதில் போவாங்க சொல்லு பார்க்கலாம். இந்த இடம் எதுக்கு சேர்ந்ததுமா? யாராவது பட்டா நிலமா இல்லை வந்து இடம்? இந்த புறம்போக்கு எடுத்து யார் வந்து பிரச்சனை பண்றாங்க? கேட்டை மூடுங்க எல்லாத்தையும் எடுக்கன்ட்டு ஊருக்காரனா இதை திடீர்னு அடைக்கிறேன்றாங்க. அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 15 நாள் கூட அவ்வளோ பதவிக்கு வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து கேட்டை மூடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் இந்த குழந்தை குட்டிங்களாம் ஸ்கூல் வயசு பிள்ளைங்களெல்லாம் இந்த கிரவுண்ட் வழியே தான் கூட்டின்னு போகிறோம். ஒரு வயசானவங்க இத்தனை பிள்ளைலேருந்து இதில் தான் போகிறோம் வரோம் வர திடீர்னு கேட்டா மூடுறன்றாங்க. இப்போ எப்படி இருக்குது? அப்படியே விட்டாலும் எங்களுக்கு ரோடு வேணும், ரோடு வேணும். எதுக்கு இந்த கேட்டை மூடணும்? வயசானவங்களுக்கு தானே இது போட்டது சொல்லு பார்க்கலாம். எங்கள் அம்மா எல்லாம் இதில் தான் போனாங்க, சின்னதுலேருந்து பெருசுலேருந்து சின்னதுலேருந்து எல்லாமே. மெயினாக கோயில் போகிறதுக்கு எங்களுக்கு வழி வேணும். பசங்களாம் ரொம்ப கஷ்டம், ரோடு சுற்றிலாம் போக முடியாது. வயசுக்கு அந்த பிள்ளைங்களாம் இருக்குது வீட்டில். திருவிழானாக்கா ஜனங்க எல்லாம் 10th படிக்கிற எல்லா வீட்லையும் இதே ஒரு மலையே துளியா வருது. திடீர்னு வெளியூர்காரெல்லாம் இந்த வழியில தான் போறாங்க வராங்க. 5 அடி கூட இடம் வராங்க. சரிம்மா, இப்போ கேட்டு மூடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த நிலம் சொந்தமானவங்க வேறு சமூகமா நீங்கள்? அவங்களெல்லாம் அப்புறம் ஏன் இந்த கேட்டு அடிக்கணும்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு சில பேரெல்லாம் சொல்றாங்க இந்த கேட்டை மூடணும், இந்த கேட்டை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் ரோடு போட்டு தர சொல்லுங்க. எப்பயுமே இது நடந்தது இல்ல, இப்பதான் புதுசா உருவாயிருக்குது பிரச்சனை. இப்ப பண்றாங்க புதுசா வந்து 15 நாள் கூட இல்ல வந்து இப்படி பண்ணி பாருங்க. அது உள்ள எப்படி கீதுன்னு நீங்களே வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க. கேட்டெல்லாம் மூடக்கூடாது, வயசானவங்க வராங்க போறாங்க. பி பள்ளிப்பட்டி லூர்துபுரத்தில் நாங்கள் வசிக்கிறோம். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லாருமே கோயிலுக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இந்த வழியில் தான் போகிறாங்க வராங்க. வயசானவங்கெல்லாம் கூட போகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் கூட இதில் ஒரு கோயில் திருவிழாவில் கூட 1000 பேர்னா கூட இந்த வழியில் தான் வராங்க. சுற்றிக்கிட்டெல்லாம் போக முடியாது. அதனால் வந்து தயவுசெய்து எங்களுக்கு வந்து இந்த இடத்துல காம்பவுண்டெல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு நல்லா மெயினாக ரோடு போட்டு கொடுங்க. எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட்டில். இப்போ இத்தனை வருஷமா இதில் போயிட்டு வந்தீங்க, என்னமா பிரச்சனை நடக்குது? இப்போ எதனால எவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க? பள்ளிப்பட்டிலேருந்து வந்து இப்போ புதுசாக தலைவர் ஆனவங்க தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல. இது சம்மந்தமாக இங்கே இருக்கிறவங்க யாராவது தலைவர் கார்டு சொல்லி இது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது மூடுங்கன்னு யாராவது சொன்னீங்களா? நாங்கள் யாரும் சொல்ல கிடையாது, அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல. அப்புறம் என்ன காரணம் இத்தனை வருஷமா மூடாது கேட்டு இப்போ மூடுங்கன்றதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து இங்கே இந்த வழியில் வர்றது ஜனங்க மக்கள் போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து அவங்க சுற்றிக்கிட்டு போட்டோம், நாங்கள் போயிடுறோம். வயசானவங்கெல்லாம் ஒரு பஸ் வருது லாரி வருது எப்படி போவாங்க? ஒரு திருவிழா ஆயிடுச்சு, போன வருஷம் திருவிழாக்கு மழை வந்துருச்சு.
ஆயிரக்கணக்கான ஜனம் வந்து இந்த இடத்துல தான் வந்து நின்றாங்க போனாங்க. இனிமே எங்கே போவாங்க? சனிக்கிழமை புதன்கிழமைனா மாசம் வைக்கிறாங்க இங்கே பூசை. அந்த பூசைக்கு எல்லா ஜனமும் இதில் தான் வராங்க போகிறாங்க. இப்போ அவங்களெல்லாம் இப்போ சுற்றிட்டு போனோன்னா நல்லா இருக்கிறவங்க போயிடுறாங்க, வயசானவங்கலாம் எப்படி போவாங்க? நீங்களே சொல்லி முடிவெடுத்து நல்ல மாதிரியே இது. உங்களுக்கு என்னம்மா தேவைப்படுது? உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வேணும், கேட்டை மூடக்கூடாது, எங்களுக்கு ரோடு வேணும். இந்த இடம் எதுக்கு சொந்தமானதுமா? வேற யாராவது பட்டா நிலத்தில் இருக்குதுங்களா? இல்லை, இது புறம்போக்கில் இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு நீங்கள் இது சரி பண்ணி ரோடு போட்டு கொடுங்க. காம்பவுண்ட் எடுத்துட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. வேற இது வந்து அரசாங்க நிலங்க, இது வந்து ஊர் நிலம் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது. இப்போதான் எங்களுக்கு இது தெரியும். காம்பவுண்ட் கட்டும்போது வந்து கோயில் நிலம்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் விட வேண்டிய கட்டாயம் நிலம். இப்போ வந்து இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அரசாங்க நிலம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும், நல்ல ஒரு ஜஸ்டிஸ் எங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் உட்காந்து நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். வேணும், இல்லைன்னா போராட்டம் பண்ணி நாங்கள் ரோட்டில் உக்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு திருவிழான்னா கூட ஜனங்க வந்து நடக்க போக்க ஜனங்க சரியில்லை. வயசானவங்களாம் வந்து நொண்டின்னு வந்து கீழே விழுந்துருவாங்க, மேலே விழுவாங்க. எங்களுக்கு ரோடு வசதி பண்ணணும், அந்த கேட் அடைக்கக்கூடாது. எங்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்யறதுக்கு தான் ஊருக்காரங்க கேட் அடைக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். நல்லது தான் செய்யணும். வயசானவங்க வருவாங்க, ரோட்ல திடீர்னு இறந்துட்டாங்கப்பா. வேக்காடு தாங்க முடியாது, எங்க வீட்டுக்காரே இறந்துட்டாங்க. இப்போ வந்து 3 மாசம் தான் ஆகுது. அது மாதிரி மூடிட்டாங்க, கோயிலவே மூடிட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு இல்ல, எல்லாம் செத்துட்டாங்க வேக்காட்டுல வந்து. இப்ப நாங்க சாவ போறோம், கிடக்குறோம். இந்த ரயில்ல வந்து 5 பேர் செத்துட்டாங்க இந்த கேட்டை மூடி. எதனாலமா? காம்பவுண்ட் கடந்தனாலயா? இந்த காம்பவுண்ட் கடந்தனால உங்களுக்கு காத்து வசதி இல்ல. காம்பவுண்ட் எடுத்துட்டு ரோடு போடணும். காம்பவுண்ட் கட்டினாங்க, வழி இல்லை எங்களுக்கு. வழி இல்லாத ரோடு போக்குவரத்து இல்லாத நாங்க இவ்வளவு பெரிய இடத்துல சாவ வைக்கிறது, அதுலயே நல்லதுக்கு எடுத்து பண்றது, அதுலயே ஓடி ஆடுறது. நாங்க 4 பேர் நிக்கிறதுக்கு இடம் இல்ல. ஜனங்க வந்து அவ்வளவு ரோடு போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு வந்து கேட்டு மூடக்கூடாது. ஆமா, காம்பவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு ரோடு போட்டு கொடுங்க. 80 வயசு ஆயிடுச்சு. நான் எதுவும் நடக்கிறது இதன்னா பக்கம் வந்துட்டு போயிடுவோம். அது சுற்றின்னு வர முடியுமா? பஸ் வருது, வண்டி வருது, லாரி வருது, தட்டு போயிடுறாங்க. அப்போ யார் பார்க்கறது? எத்தனை வருஷமா இந்த வழியில் போறீங்க நீங்க? எனக்கு வந்து 12 வயசுலேருந்தே இதில் நடக்கிறோம். இப்போ 50 ஆயிடுச்சு. இப்போ வந்து அடைக்கிறனாக்கா என்ன அர்த்தம்? இப்போ என்ன தேவை உங்களுக்கு? எனக்கு ரோடு போட்டு கொடுங்க. ரோடு தேவைங்களா இதில்? உங்கள் பேருங்கய்யா?